அடுத்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஸோ அடுத்த வருஷம் வந்து நமக்கு முன்னாடி யார் போறார் தெரியுமா? ஒருவேளை நம்ம இன்னும் 2024 போல, ஆனால் அவர் போயிட்டார். அவர் சமூகம் ஆல்ரெடி முன்னாடி சென்றுட்டு. ஓகே, ஸோ இதை கேட்கச்சுலே ஜாலியாக இருக்குல்ல? எனக்குலாம் ஜாலியாக இருக்குது. நான் 2024 ஜான் இன்னும் போல, பிப்ரவரி இன்னும் போல, மார்ச் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஆல்ரெடி அவர் அங்கே போயிட்டார். ஆல்ரெடி அவர் என்ன சொல்கிறது, டிசம்பர் 31, 2024 அவர் போயிட்டார். சரியா? ஸோ ஆல்ரெடி அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று விட்டது. அதுதான் அவர் வாக்கும் கொடுத்துருக்காரு, செல்லும். அடுத்தது என்ன அப்படின்னா, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்றதும் இருக்குது. ஒருவேளை இப்போதைக்கு உங்களுடைய லைஃப்பில் வந்து கோணலாக போன மாதிரி இருக்குது, ஐயோ என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அந்த பாதைகளை வந்து செவ்வையாக்குவார். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு அழகான பாதையில் நீங்கள் நடக்கிறதுக்கு, எங்கே போகணுன்னு தெரியாத அளவுக்கு குழம்பி அஜு பிஜு 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 அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நேராக நடக்க பண்ணுவார். அந்த மாதிரி கோணலாக போயிட்டு இருந்த உங்களுடைய லைஃப்பை வந்து அவர் செவ்வையாக்குவார் இந்த கம்மிங் இயரில். ஸோ ஆகி நீ யாத்ரா 33:14 ரீட் பண்ணுறா. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஓகே, ஸோ அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதான்? இளைப்பாறுதல் இருக்குதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி ஏசப்பா இப்போவே வாக்கு கொடுத்துட்டாங்க. நமக்குலாம் நம்ம டீமுக்கு வந்து ஆல்ரெடி வாக்கு கொடுத்தாச்சு. ஏசப்பா முன்னாடி போயிட்டாரு. அப்போ நமக்கு என்ன இருக்குது? இளைப்பாறுதல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2024, ஈவன் எனக்குமே இது இருக்குது. ஈவன் இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த வசனம் பேசி கொண்டு இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், வேலைக்கு போயிடலாமா இல்லை என்ன பண்ணிடலாம், பல குழப்பங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி கான் டு மே 2024. நான் மே 2024 ஆல்ரெடி போயிட்டேம்மா, கவலைப்படாதம்மா, அப்பா ஆல்ரெடி போயிட்டேன், கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த வசனத்தை நம்ம பிடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பயத்தோடே இருக்கணும், இல்லை வந்து அச்சச்சோ என்ன பண்ணுவேனோ அப்படின்ற அளவுக்கு வருத்தத்தோடே இருக்கணும். ஆனால் வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா நீங்கள் இனிமேல் வருத்தப்படக்கூடாது. ஈவன் நானுமே அதை அப்படியே பிடிச்சிக்கிறேன். சரி ஏசப்பா, இனிமே வந்து நான் இதை குறித்து வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் என் முன்னாடி போயிட்டீங்கல்ல, நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, அப்போது நீங்கள் வந்து பார்த்துக்கிடுவீங்க, நான் வந்து இளைப்பாற போகிறேன். இப்போ வந்து ஆஷா ரீட் பண்ண போகிறா. ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஓகே, சூப்பர். அண்ட் 2024 ஏதோ ஒரு கரடு முரடான பாதைகள் கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரியா? நம்ம 2024 போகும்போது லைக் இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் இப்போ வந்து மே மாதம் 2024 இருக்கேன். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் குறித்து கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு முன்னாடி போய் அந்த கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து நான் காலேஜுக்கு மட்டும் சொல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அதை வந்து நம்புங்க. ஓகேவா? உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, அடுத்த ஈவன் எனக்குமே வந்து ஜூனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, இப்போவே நான் என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலாக தான் இருக்குது, உனக்கு இப்போ அதை பார்க்க கோணலாக இருக்குது, இல்லாட்டி உண்மையிலேயே அது கோணலாக தான் இருக்குது, அப்போ நீ கோணலாக போகிற மாதிரி தான் இருந்தாலும் நான் உனக்கு செவ்வையாக்கி தருவேன் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார். சரியா? ஸோ இதை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார், இதனால நமக்கு இளைப்பாறுதல் இருக்குது. அண்ட் அடுத்தது என்ன சொல்கிறது, அந்த கோணலான பாதைகள் செவ்வையாகும். இதை வந்து பிடிச்சு நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும்.